ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः सा मे वसत् जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः. श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வாக்கியவிருத்தி. இறைவணக்கம். சர்க்கஸ்திதி பிரளய ஹேதுமச்சிந்திய சக்திம் விஸ்வேஸ்வரம் விதித விஸ்வமனந்தமூர்த்திம் நிர்முத் பந்தனமபார சுகாம்புராசிம் ஸ்ரீவல்லபம் விமலபோதகணம் நமாமி. யஸ்ய பிரசாதாதகமேவ விஷ்ணுः மய்யேவ சர்வம் பரிகல்பிதம் ச யுக்தம் விஜானாமி சதாத்மரூபம் தஸ்யாங்கிரி பத்மம் பிரணதோஸ்மி நித்யம். 44வது ஸ்லோகம். ஆலம்பனதயா பாதி யோஸ்மத் பிரத்யய சப்தயோः அந்தఃகரண சம்பின்ன போதः சத்வம் பதாபிதः. அந்த போதக இந்த பக்கம் அடுத்த பாதத்தில் வரணும். அந்தఃகரண சம்பின்ன போதः சத்வம் பதாபிதः. தத்துவமசி மகா வாக்கியத்தில் அதனுடைய வாச்சியார்த்தத்தை விவரிக்கின்றார். அதனுடைய நேரடியான பொருள் என்ன என்பதை சொல்லுகின்றார். நேரடியான பொருள் எடுத்துக்கொண்டால் ஐக்கியமானது சம்பவிக்காது, சம்பவிக்க முடியாது. உபனிஷத் நேரடியான அர்த்தத்தில் சொல்லலை, லட்சியார்த்தத்தில் சொல்லுகின்றது. முதல்ல நேரடியான அர்த்தம் என்ன என்பதை சொல்லிட்டு பிறகு லட்சியார்த்தம் எப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகங்களில் விவரிக்கின்றார். யக அஸ்மத் பிரத்யய சப்தயோகோ ஆலம்பனதயா பாதி. எந்த ஒன்று அஸ்மத் பிரத்யய சப்தங்களால் நான் என்று என்பதற்கு விஷயமாக இருக்கின்றதோ, விளங்குகின்றதோ, சக அந்தఃகரண சம்பின்ன போதக, அந்த அந்தःகரணத்தோடு சேர்ந்திருக்கின்ற போதமானது, துவம் பதாபிதக, துவம் என்ற பதத்தினுடைய பொருளாக இருக்கின்றது. துவம் என்ற பதத்தால் குறிக்கப்படுகின்றது அதனுடைய நேரடியான பொருள். அஸ்மத் பிரத்யய சப்தயோகோ ஆலம்பனதயா பாதி. ஆலம்பனம் என்பது இங்கே ஆதாரம், பொருள் என்ற அர்த்தம், வஸ்து, ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற அர்த்தம். ஒரு சொல் என்று இருந்தால் அந்த சொல்லால் குறிக்கப்படுகின்ற பொருள் இருக்குது. அதனால் எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவே. ஒரு சொல்னால் அதற்குன்னு ஒரு விஷயம், ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் தான் இங்கே ஆலம்பனம் என்று சொல்லப்படுது. அதோட அந்த பொருளை குறித்த விருத்தி என்பதும் மனதில் வருது. ஒரு சொல்ல கேட்ட உடனே சிங்கம் அப்படின்னு கேட்ட உடனே நம்ம மனதில் அந்த சிங்கம்ங்கிற ஒரு விருத்தியானது வருகின்றது. அதுக்கப்புறம் அந்த சிங்கத்திற்குரிய பொருள் விஷயமானது சிங்கம்ங்கிறது வெளியே இருக்கின்றது. அதுக்கு பிரத்யயம்னு பேர். அதனால் அஸ்மத் பிரத்யய சப்தயோக, பிரத்யய சப்தம் என்று சொல்கிறார். ஒரு சொல்லினுடைய
பிரத்யம்ங்கிறது அந்த சொன்ன உடனே கேட்ட உடனே நம்ம மனதில் ஏற்படுகின்ற விருத்தி, அதுவும் பிரகாசிக்கப்படுது, அதுவும் இருக்குது. அப்புறம் அந்த சொல்லுக்கு விஷயமான பொருளானது இருக்கின்றது. இங்கே என்ன சொல் அஸ்மத்துங்கிறது அகம், நான் என்பது. நான் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது நான்கிற ஒரு விருத்தியானது இருக்கின்றது, நான்கிற ஒரு எண்ணமானது மனோவிருத்தி வருகின்றது. அப்புறம் அந்த சொல்லினுடைய பொருளாக நான்கிறது இருக்கின்றது. அதில் நான்கிற சொல்லுக்கு விஷயமான நான், அந்த நானை குறித்த விருத்தியானது ரெண்டும் இருக்குது. இது எல்லா பொருளுக்குமே இருக்கிறது. புறத்தில் ஒரு பொருளை பார்த்த உடனே பொருள் இருக்குது, பொருளுக்கான சப்தத்தை கேட்கிறோம், அந்த சப்தத்தை கேட்ட உடனே அந்த பொருள் குறித்த விருத்தியானது வருகின்றது. பொருள் முன்னாடி இல்லாமலே சப்தத்தை கேட்ட உடனே அந்த பொருள் குறித்த விருத்தி நமக்கு வருகின்றது. பொருள் இருக்கிற பொழுது இது இந்த பொருள்னு பார்த்து கொள்ளுகிறோம். அப்போ ரெண்டுமே அதே மாதிரி இங்கே நான் என்பதில் நான் என்கிற எண்ணம் அதற்கு விஷயமாக இருக்கிற நான். நான் என்ற எண்ணம் நான் என்பதற்கு விஷயமாக இருக்கின்ற நான். அப்படி எது விளங்கி கொண்டிருக்கின்றதோ அதற்கு ஆதாரமாக இந்த நான்கிற சப்தம், அந்த சப்தத்தை குறித்த விருத்தி, சப்தத்துக்கு விஷயமாக எது விளங்கி கொண்டிருக்கின்றதோ, நான் என்ற சப்தத்திற்கான பொருளாகவும் சப்தத்தை குறிக்கின்ற விருத்தியாகவும் எண்ணமாகவும் எது விளங்கி கொண்டிருக்கின்றதோ அப்படிங்கிற அர்த்தம். சக அது எப்படிப்பட்டது? அந்தக்கரண சம்பின்ன போதக, அந்தக்கரணத்தோடு கூடியிருக்கின்ற அறிவுங்கிறது போதம்ங்கிறது இங்கே ஞானஸ்வரூபமான ஆத்மா. அந்தக்கரணம்ங்கிறது இங்கே ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் மூணையும் சேர்த்து குறிப்பதா. இந்த மனதுக்கு ஆதாரமாக இருக்கின்ற மனது இருந்து செயல்படுகின்ற ஸ்தூல சரீரம், அப்புறம் அதற்கும் காரணமாக உள்ளே இருக்கக்கூடிய காரண சரீரம் மூணையும் குறிப்பிட்டார். இப்போ நம்ம சொல்கிற பொழுது இந்த 3 சரீரங்கள், அதில் பிரதிபிம்பத்திருக்கின்ற பிரதிபிம்ப சைத்தன்யம், அதற்கும் வேறாக இருக்கக்கூடிய ஆத்மா போதம், அதான் போதம். சம்பின்னா அதோடு கூடியிருக்கின்ற அந்தக்கரணத்தோடு 3 சரீரங்களோடு கூடியிருக்கின்ற ஆத்மா. அந்த கூடுதல் எப்படி? ஆத்மா இந்த 3 சரீரங்கள் அப்படின்னு சொன்னாக்கா ஆத்மா அதோட கலந்துருச்சுன்னு அர்த்தம். நேரடியான சம்பந்தம் இல்லை பிரதிபிம்பமாக அந்த சம்பந்தம் வருது. ஆத்மாவுடைய சைத்தன்ய அம்சம் அந்தக்கரணத்துக்கு வந்து அந்தக்கரணம் சேதனத்தன்மையை பெறுகின்றது. அது பிரதிபிம்ப சைத்தன்யம். நான்கிறதுக்கு இந்த 5 விஷயமாக இருக்குது. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், அப்புறம் பிரதிபிம்ப சைத்தன்யம். இதெல்லாம் தான் தொம் என்ற பதத்தினால் குறிக்கப்படுகின்றது. அப்போ தொம் என்ற பதத்தினுடைய வாச்சியார்த்தம் தொம், நீ, நான் அப்படின்னு சொன்ன உடனே யாரோ ஒருத்தரை பார்த்து நீன்னு சொன்னோன்னா அவருக்கு இதெல்லாம் சேர்ந்துதான நான்கிற உணர்வு வருது. அப்போ இதுதான் நேரடியான பொருள். ஒரு மனிதன் ஜீவன் அப்படிங்கிற பொழுது அந்த ஜீவன்கிறதுல உடம்பெல்லாம் சேர்ந்துருக்கு, சைத்தன்ய அம்சமும் சேர்ந்துருக்கு. வெறும் உடம்பை மட்டும் ஜீவன்னு சொல்ல முடியாது. சைத்தன்யம் வெளிப்படலைனாக்கா அந்த உடம்புக்கு வேறு பேர் தான் சொல்கிறோம். வெறும் சைத்தன்யம் மாத்திரம் இருந்தாலும் அங்கே பேசுகிறதுக்கு இல்லை. உடம்போட சம்பந்தம் வர்ற பொழுது தான் ஜீவத்துவங்கிறது வருகின்றது. அதில் சைத்தன்யமும் இல்லாமல் உடம்பு மட்டும் இருக்காது, உடம்பு மட்டும் சைத்தன்யம் மட்டும் இருந்து இங்கே இருக்காது. அப்புறம் சைத்தன்யமும் உடம்பு மட்டும் இருந்தால் போதாது, அங்கே பிரதிபிம்பங்கிறது இருக்கணும், அதுவும் இருக்கணும். சூரிய ஒளி இருக்குது, சூரியன் இருக்கிறார், சூரிய ஒளி இருக்கின்றது. இங்கே கீழே பதார்த்தங்கள் பொருள் இருக்கணும். இப்போ சூரிய ஒளி எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லாவற்றையும் வியாபித்து கொண்டு எல்லாவற்றையும் பிரகாசித்து கொண்டு இருக்குது. பாறை முதலானவைகள்லையும் இருக்குது. ஆனால் குறிப்பிட்ட ஒரு சமமானமான தூய்மையான ஒரு இடத்துல அந்த சூரியனுடைய பிரதிபிம்பமும் இருக்குது. அது கண்ணாடியாக இருக்கலாம், நீர் பரப்பாக இருக்கலாம். அது சலனம் இல்லாமல் தெளிவாக இருக்கிற பொழுது, கலக்கம் இல்லாமல் இருக்கிற பொழுது சூரியனுடைய பிரதிபிம்பத்தை வாங்கி அதுவும் பிரகாசத்தை அடைவதாக இருக்கின்றது. வெறும் கல் மண்ணில் பட்டாக்கா அப்படியே இருக்குது. அதே இது பளபளப்பான தரையாக இருந்தாக்கா அதில் பிரகாசங்கிறதும் சேர்ந்து வருது. அங்கே தான் ஜீவத்துவங்கிறது தோன்றுகின்றது. அப்போ அந்த பிரதிபிம்பம் இல்லைனாலும் சூரியன் இருக்குது, ஒரு ஜட பதார்த்தம் இருக்குது, ஆனால் ஜீவத்துவங்கிறது வரவில்லை. அதுக்கு தான் பிரகாசம் அடைகிறதோ இன்னொன்று பிரகாசிக்கின்ற தன்மையோ வருவது இல்லை. இப்போ ஜீவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்தக்கரணம் சூக்ஷ்ம சரீரம் ஆத்மாவினுடைய சைத்தன்ய அம்சத்தை வாங்குகின்றது. அதுதான் பிரதிபிம்பம்னு சொல்கிறோம். அது சரி, அதுதான் ஜீவனாக இருக்குது. நம்ம சாதாரணமாக நான் அகங்காரத்தை பயன்படுத்துகிற பொழுது அந்த பிரதிபிம்பத்தை தான் நம்ம நான் நினைத்து சொல்கிறோம். இல்லை, ஆத்மா இல்லாமல் பிரதிபிம்பம் வரலை. ஆனால் ஆத்மாவை பற்றிய விவேகமே நமக்கு இல்லை.
நம்ம பிரதிபிம்பத்தை மட்டும்தான் பார்க்குறோம். அது அந்த கரணத்தோட உடம்போடு சேர்ந்ததாக இருக்குது. அதனால் அதுதான் நான் நினைக்கிறோம். அந்த உடம்பு அதோடைய தன்மை குணங்கள் என்னவோ அதையே நம்முடையதுன்னு நினைக்கிறோம். நம்ம முன்னாடியே உதாரணம் பார்த்தோமே, கண்ணாடியில் பிரதிபிம்பித்திருக்கின்ற நம்முடைய முகம். இப்போ கண்ணாடியில் குணதோஷங்கள் அந்த பிரதிபிம்பமாக இருக்கக்கூடிய முகத்திலையும் கலந்துருக்கு. அந்த பிரதிபிம்பமாக இருக்கிற முகம் வெளியே இருக்கக்கூடிய பிம்ப முகம் ஒரிஜினலாக தெரிந்து கொள்ளாத பொழுது இந்த கண்ணாடி இருக்குது. அதனால தான் நான் இருக்கேன். கண்ணாடியில் நான் இருந்து விளங்கி கொண்டு இருக்கிறேன். இப்போ கண்ணாடியுடைய குணதோஷங்கள் என்னுடையது. கண்ணாடியை உடஞ்சி போச்சுன்னா அழிஞ்சு போச்சுன்னா நானே இல்லாமல் போய்விடுவேங்கிறது அந்த எண்ணமானது வருகின்றது. அப்படி இதெல்லாம் இருந்தாலும் ஆத்மாவை பற்றி விவேகம் இல்லைனாலும் அது இருந்து கொண்டு இருக்குது. வெளியே முகம் இல்லாமல் அங்கே பிரகாசங்கிறது இல்லையே. அதனால் இது எல்லாவற்றையும் சேர்த்து தான் நம்ம நான்கிற பொழுது அங்கே நான்கிற ஒரு உணர்வு அறிவு இருக்குது, சேத்தன உணர்வு இருக்கின்றது. அது என்ன எப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் இருக்கிறேன், நான் உணர்வாய் அறிவாய் இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கின்றேன், என்னிடத்தில் இந்த உடம்பு இருக்கின்றது. என்னோட உடம்பாக சில சமயங்களில் நமது அறியாமையினால் ஸ்தூல உடம்போடு சேர்த்து கொண்டு நான் என்று நினைக்கிறோம். அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். நான் பார்க்கிறேன், நான் பேசுகிறேன்னா இந்திரியங்களை வைத்துக்கொண்டு நான் நினைக்கிறோம். இல்லை உடம்போட நிறம், குணம், அதனுடைய உயரம், அதனுடைய ஆண் பெண் தன்மைகள் இதெல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு உடம்பை மையமாக வச்சு உடம்பு நான்கிற விவகாரம் இருக்குது. அப்புறம் மனதில் தோன்றுகின்ற உணர்வுகள் அதெல்லாம் வைத்துக்கொண்டு ரொம்ப அடிக்கடி கோபப்படக்கூடிய நான் ரொம்ப கோபக்காரன், இல்லை பயந்த சுபாவமுடையவன், இல்லை அன்பானவன், நிறைய பேரெல்லாம் இருக்கேன்னு எல்லாம் அதெல்லாம் மனதோட குணங்கள். அந்த உணர்வுகள்ங்கிறது மனதோட குணம். அதோடு சேர்த்து கொண்டு சூக்ஷ்ம சரீரத்தோடு நம்ம இணைத்து கொண்டு அதோட நான் நினைக்கிறோம். அப்புறம் அறிவு புத்தியோடு இணைத்து கொண்டு நான் புத்திசாலி, இல்லை ஒன்றும் தெரியாதவன் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. இல்லை இந்திரியங்களோடு இணைத்து கொண்டு நான் பார்க்கிறேன், கேட்கிறேன், பேசுகிறேன், நடக்கிறேன் என்று நான் நடப்பவன், பார்ப்பவன், பேசுபவன், கேட்பவன் எண்ணம் இருக்குது. கர்மாவை பண்ணுற பொழுது நான் கர்த்தாங்கிறதும், கர்ம பலனை அனுபவிக்கிற பொழுது நான் போக்தாங்கிற எண்ணம் இருக்குது. இதெல்லாம் சரீர சம்பந்தத்தினால இருக்கிறது. ஆழ்ந்த தூக்கத்தில் என்னது? அவித்யா மாத்திரம், காரண சரீரம் இருக்குது, அவித்யா மாத்திரம் இருக்குது. அங்கே நான் ஒன்றையும் அறியாமல் இருந்தேன்னா. அப்போ நான் இருந்தேன், எப்படி இருந்தேன்? அஞ்ஞானியாக இருந்தேன், ஒன்றும் தெரியாமல் இருந்தேன். அதுலேயே அபிமானமானது இருக்கின்றது. அங்கே இருக்கக்கூடிய ஆனந்தம், அதுலேயும் அபிமானம் இருக்குது. ஆனந்தமய கோஷத்தில் இருந்து நான் சுகமாக தூங்கினேன் அப்படிங்கிறதும் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் நான் என்று நம்மால் உணரப்படுகின்றது. அதனால் துவம் அல்லது அகம் என்று நம்ம இப்போ சொல்லுகின்ற பொழுது இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு நேரடியான பொருள். எல்லாம் சேர்ந்தது நேரடியான பொருள். அதுதான் வாச்சியார்த்தம். அடுத்த ஸ்லோகத்தில் தத்பதத்தினுடைய வாச்சியார்த்தத்தை சொல்லுகின்றார். இதே மாதிரி அதனால் வியஷ்டியா சொல்லியாச்சு, சமஷ்டியா தத்பதம். 45 மாயோபாதிர் ஜகத்யோனிஹி சர்வஜ்ஞத்வாதிலக்ஷணः பாரோக்ஷ்ய சபலः சத்யாதி இப்படி பிரிக்கணும். சத்யாதி பாரோக்ஷ்ய சபலः சத்யாதி ஆத்மகஸ்தத்பதாபிதः மாயோபாதிர்ஜகத்யோனிः சர்வஜ்ஞத்வாதிலக்ஷணः பாரோக்ஷ்ய சபலः சத்யாதி ஆத்மகஸ்தத்பதாபிதः. மாயா உபாதிஹி ஜகத் யோனிஹி சர்வஜ்ஞத்வாதி லக்ஷணः பாரோக்ஷ்ய சபலः சத்யாதி ஆத்மகः. சத்தியம் முதலான சொரூபத்தை உடையது. சத்தியம் ஞானம் அனந்தம் தான். அதனால் சத்யாதி ஆத்மகः. தத்து பதாபிதக, தத் என்ற பதத்தினால் இது குறிக்கப்படுகின்றது. அப்போ தத் ஈஸ்வரன் அது என்று சொல்லுகின்ற போது அவருடைய ஸ்வரூபம் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம தத் ஈஸ்வரன் என்று சொல்லுகின்றோம். அதனால் தத் என்ற பதத்தினால்
குறிக்கப்படுகின்ற முழு பொருள் வாச்சியார்த்தம் இதுதான். நேரடியான பொருள் ஈஸ்வரன்னு சொன்னால் இதெல்லாம் சேர்த்து தான் எடுக்கணும். நான் நிர்குண பிரம்மத்தை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன்னு எடுத்துக்கொள்ள முடியாது. வெறும் ஈஸ்வரன் அந்த மாயா உபாதியோட கூடிய அது மட்டும் நிர்குணமே கிடையாது, ஒன்லி சகுனம் மட்டும்தான் அப்படின்னும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சகுனம் மட்டும்தானா அவர் எங்கேயோ வைகுண்டத்தில் கைலாசத்தில் அங்கே மட்டும்தான் இருக்கிறாருன்னு வரும். அப்போ உபாதானங்கிறது விட்டு போய்விடும். அதனால் சகுனமாக மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது. எடுத்துக்கொண்டால் அதெல்லாம் பிரச்சனை வரும். தனித்தனியாக நீங்கள் நிர்குணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டாலும் பிரச்சனை வரும், சகுனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டாலும் பிரச்சனை வரும். அப்போ ரெண்டும் சேர்ந்து தான் ஈஸ்வரன் இருக்கிறார். எப்படி நான்கிறதுல ஆத்மா மட்டும்னு எடுத்துக்கொண்டு சொல்ல முடியாது. ஆத்மா மட்டும்னா விவகாரமே இல்லை, அங்கே விவகாரமே இல்லை, பேசுகிறதுக்கு ஆளே இல்லை, சொல்கிற ஆளே இல்லை. சரீரம் மட்டும்னாலும் ஆத்மா விட்டுட்டு சரீரம் மட்டும்னாலும் பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. சரீரம் பேசாது, அது ஜடமானது, அது இல்லை. அந்த அகங்காரம் அது நடுவில் இருக்கக்கூடிய ஜீவனை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன்னா அது மட்டும் இருக்க முடியாது. இந்த ரெண்டும் இருந்தால் தான் அது வர முடியும். ரெண்டுக்கும் நடுவில் அது தற்காலிகமாக தோன்றுகின்ற ஒன்று தான். அதனால் இந்த ரெண்டும் இல்லைன்னா அதுவே இல்லை. அதனால் நான்கிற பொழுது மூணும் சேர்ந்துருக்கு. அதே மாதிரி சமஷ்டியில் பார்க்கிற பொழுதும் நிர்குண பிரம்மம், அதுக்கப்புறம் இந்த ஜெகத்ரயம், அதில் பிரதிபிம்பமாக இருக்கக்கூடிய பிரதிபிம்ப சைத்தன்யம். ஜெகத்ரயங்கிறத மாயா உபாதி, மாயையை உபாதியாக கொண்டவர். அப்போ மாயாங்கிற பொழுது அங்கே ஸ்தூல சூக்ஷ்ம காரண பிரபஞ்சம் மூணையும் சேர்த்து இருந்துக்கணும். மாயா காரியமான பிரபஞ்சம். அதனால் மாயா உபாதி, ஜெகத் யோனிகி, ஜெகத்துக்கு காரணமாய் இருப்பவர். உபாதான காரணம், நிமித்த காரணம் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளணும். அப்படி இருக்கக்கூடியவர். இதுக்கெல்லாம் நம்ம அங்கே விரிவான விளக்கம் பார்த்தாச்சு. பிரபஞ்சத்திற்கு நிமித்த உபாதான காரணமாக இருக்கக்கூடியவர், அபின்ன நிமித்த உபாதான காரணமாக இருக்கக்கூடியவர். அப்புறம் சர்வஜத்துவம் முதலான சர்வஜத்துவம், சர்வசக்திமத்துவம் எல்லாமே இருக்குது. சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னா, ஒன்றை படைக்கணும்னா என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அவரிடத்தில் பூர்ணமாக இருக்குது. ஒரு பொருளை உண்டு பண்ணணும்னா உண்டு பண்ணுறதுக்கான ஞானம் இருக்கணும்ல, ஞானம் இருக்கணும். ஞானம் இருந்தால் போதாது, அது உண்டு பண்ணுறதுக்கான சாமர்த்தியம் இருக்கணும். அப்புறம் உண்டு பண்ணுறதுக்கான மூலப்பொருள் இருக்கணும். அதெல்லாம் சேர்ந்தது தான். அதனால் எல்லாமே அங்கே சர்வஜத்துவங்கிறதுல அதோட சர்வஜத்வாதீன சர்வஜத்துவம் முதலானவை எல்லாம் உடையவர். லக்ஷணக அந்த இது குணங்களாக கொண்ட இந்த லக்ஷணங்களை எல்லாம் உடையவர். எண் குணங்கள் 8 குணங்கிறதெல்லாம் சைவ சித்தாந்தம் மற்ற நூல்களில் பல குணங்கள் இருக்குது. அனந்த கல்யாண குணம் இருக்குது. அதில் குறிப்பிட்டு எடுத்து சொல்கிற பொழுது 8 குணங்கள். என் குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு திருக்குறளில் சொல்கிறாரு. அப்போ 8 குணம், 8 விதமான குணங்கள். முக்கியமாக அதில் பிரதானமான குணங்களாக 8 குணம் சொல்லியிருக்கு. அப்படி இதெல்லாம் உடையவர். அப்புறம் பாரோக்ஷியம், அவர் பரோட்சமாக இருக்கிறார், நமக்கு நேரடியாக தெரியாதவராக இருக்கின்றார். ஏன்னா உலகத்தை படைக்கிறார்னா அவர் எங்கேயோ இருந்து படைக்கிறார்னா, அப்படி தானே? படைத்தவர் எங்கே இருக்கிறார், நடத்துகிறவர் எங்கே இருக்கிறார்னா அவர் எங்கேயோ நமக்கு தெரியாமல் இருந்து இதை இயக்கி கொண்டு இருக்கின்றார், நடத்தி கொண்டு இருக்கின்றார். அதனால் பாரோக்ஷ சபலகன்னு அந்த இதெல்லாம் சேர்ந்தவர். சபலங்கிறது கலப்புள்ள, இதெல்லாம் கலர்ந்தது, இதெல்லாம் சேர்ந்தது என்ற அர்த்தம். அதுக்கப்புறம் சத்தியாத்மக, சத்தியம் முதலான வாஸ்தவமான சொரூபத்தை கொண்டவர். சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிற அந்த இதெல்லாம் முதல்ல சொன்னதெல்லாம் சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கக்கூடிய குணங்கள். அதனால் அது ஈஸ்வர குணங்கள், மாயா உபாதியோடு சேர்ந்த பிறகு வெளிப்படுகின்ற குணங்கள். அது இல்லாத பொழுது அந்த சக்தியானது, மாயா சக்தியானது வெளிப்படாமல் இருக்கிற பொழுது அவர் மாத்திரமாக இருக்கிற பொழுதுன்னு இருக்கார், சத்தியம் ஞானம் அனந்தம்னு இருக்கிறார். அதனால் அது ஸ்வரூபம். சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிறது ஸ்வரூபம். மற்றதெல்லாம் விவகாரத்தின் போது விவகாரத்துக்காக வெளிப்படக்கூடிய ஒன்று. அந்த சக்திகளுடைய பலவிதமான மாறுபாடுகள் இப்படி வெளிப்படுகின்றது. இதெல்லாம் சேர்ந்து தான் தத்பதத்தினுடைய பொருள். தத்துன்னு சொல்கிற பொழுது உபனிஷத் சாஸ்திரம் தத் ஈஸ்வரன்னு சொல்கிற பொழுது எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்லுது. இப்போ ஜெகத்ரயம், பிரபஞ்சத்ரயம், பிரதிபிம்ப சைத்தன்யம், பிம்ப சைத்தன்யம், இது அஞ்சும் சேர்ந்தது தத்பதத்தினுடைய பொருள். அதுக்கடுத்தது அடுத்த ஸ்லோகம்.
46. प्रत्यक् परोक्षतैकस्य सद्वितीयत्वपूर्णता विरुध्यते यतस्तस्मात् लक्षणा संप्रवर्तते. प्रत्यक् परोक्षतैकस्य सद्वितीयत्वपूर्णता विरुध्यते यतस्तस्मात् लक्षणा संप्रवर्तते. இங்கே லட்சியார்த்தம் என்பது ஏன் லட்சியார்த்தமாக எடுத்துக்கொள்கிறோம்? வாச்சியார்த்தமாகவே எடுத்துக்கொள்ளலாம்னா வாக்கியார்த்தமாக எடுத்துக்கொண்டால் இந்த ஐக்கியங்கிறது பொருந்தாது. அதனால் லட்சியார்த்தம் எடுத்துக்கொள்ளுகின்றோம். அதுதான் இங்கே சொல்கிறார். பிரத்யக் பரோக்ஷதா ஏகசிய, ஒன்றுக்கே. ஏகசியனா ஒரே பதார்த்தத்திற்கு, ஒரே பொருளுக்கு. ரெண்டும் ஒன்றுனாக்கா இருக்கிறது ஒரு பொருள் தான். ஆனால் ஜீவனாக இருக்கிற பொழுது பிரத்யக்காக இருக்கிறார். பிரத்யக்னா நான்கிறது நமக்கு அபரோக்ஷமாக அறிந்து கொள்ளத்தக்கவராக இருக்கின்றார். நான்கிறது நமக்கு தெரிந்த ஒன்றாக இருக்குது. எனக்கு என்னை தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. மற்ற எல்லாத்தையும் தெரியாதுன்னு சொல்லலாம், பெரிய விஷயங்கள் எதுவும் தெரியாதுன்னு சொல்லலாம். எனக்கு என்னையே தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. நான் எப்படி இருக்கிறேன்னு தெரியாமல் இருக்கலாம், நான் இருக்கிறேங்கிறதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதனால் இருக்கியாண்ணா, பக்கத்தில் ஏதாவது பொருள் இருக்கான்னா பார்த்து சொல்கிறேன்னா, இல்லை அவர் இருக்காருண்ணா பார்த்து சொல்கிறேன்னா, நீ இருக்கியாண்ணா பார்த்து சொல்கிறேன்னு சொல்ல மாட்டேன். கரண்ட்டு போயிருச்சு, இருட்டில் இருக்கிறார், இவர் இருக்கிறார், நிறையா இருக்குது, வெளியே இருந்து என்னடா யார் இருக்கா அப்படின்னா பார்த்து சொல்கிறேன். நான் இருக்கிறேங்கிறத பார்க்கணும், கரண்ட்டு வேணுங்கிறது இல்லையே. அங்கே ஒன்று இருட்டு இருந்தால் எது இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு நான் இருக்கிறேங்கிறதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஒன்றுமே பதில் வரலைன்னா ஆள் இல்லைன்னு அர்த்தம். இருக்கேன் நான் இருக்கிறேன்னாக்கா அது நான் இருக்கிறேங்கிறதுக்கு அறிந்து கொள்வதற்கு உணர்ந்து கொள்வதற்கு வேறு எந்த புற விஷயங்களும் தேவையில்லை. அதனால் நான்கிறது பிரத்யக். இங்கே இருக்கக்கூடிய ஆத்ம சைத்தன்யம் பிரத்யக்கா நான் 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 என்று சதா விளங்கி கொண்டிருக்கின்றது. அதனால் விளங்காமல் விளங்கி கொண்டிருக்கின்றது. அது என்னன்னு தெரியாமலே நாம் அதுவாக இருக்கின்றோம். அதனால தான் ஆத்மானுபவங்கிறது தனியாக அதுக்கு மேலே வரப்போகிறது இல்லை. ஆத்மானுபவம் இல்லைன்னா நாமளே இல்லை. நான்கிறது தான் ஆத்மானுபவம். நான்கிற ஆத்மானுபவம் எப்பொழுதும் தானே இருந்து கொண்டு இருக்குது. அந்த ஆத்மானுபவம் நமக்கு இல்லாமல் இல்லை, அது எப்பொழுதும் இருக்குது. எது ஆத்மானுபவங்கிற விவேகம் தான் இல்லை. எது ஆத்மாங்கிற விவேகம் இல்லாததுனால ஆத்மானுபவங்கிறத பற்றிய விவேகமும் இல்லை. அதான் விஷயம். அதனால் பிரத்யங்கிறது நான்கிறது சதா இருப்பது, சதா விளங்கி கொண்டிருப்பது. ஆழ்ந்த தூக்கத்தில் கூட 2 தடவை கூப்பிட்டா எந்திரிச்சிடலாம். 2 தடவை 4 தடவை கூப்பிட்டாக்க இது அப்போ யார் அங்கே முடிச்சிருக்கிற யார்? தூங்கிட்டே, மனசு தூங்கிட்டு ஒன்றும் தெரியலையே, நான் உலகமே தெரியல, நான்கிறதும் இல்லை, எதுவுமே இல்லை. 4 தடவை கூப்பிட்டாக்க எழுந்து விடுகிறார். அப்போ என்னது? நான் அங்கே இருந்து கொண்டு இருக்கிறார். ஒரு தூங்காமல் ஒன்று முழிச்சிருக்குன்னா அதை கேட்பதற்கு உணர்வதற்கு ஒன்று இருக்கின்றது. அதனால் நான்கிறது நித்திய அபரோக்ஷமாக இருக்கக்கூடியது. நான் என்பது நான் என்ற அனுபவம் நித்திய அபரோக்ஷமாக இருக்கக்கூடிய ஒன்று. ஈஸ்வரன் எப்படி இருக்கிறார்? ஈஸ்வரனாலே அவர் பரோட்சம் தான். அவர் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்காருன்னு தெரியாது. ஏதோ ஒரு லோகத்தில் இருந்து ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறார், அங்கே இருந்து ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறதுனால பரோட்சம் அது தெரியாது. ஒன்றுக்கே இப்படி பிரத்யக்கா இருக்கிறது, உள்ளே இருக்கிறது வெளியே இருக்கிறதுனா, ஒன்றுக்கே உள்ளே இருத்தல் வெளியே இருத்தல்ங்கிற 2 லட்சணங்கிறது ஒரே சமயத்தில் பொருந்தாது. உள்ளே இருக்கிறாலும் வெளியே போயிருக்கலாம். அவர் வீட்லேயும் இருக்கிறார் வெளியே இருக்கிறாருன்னு சொல்ல முடியாது. உள்ளே வெளியேன்னு ஒரே சமயத்தில் இருக்க முடியாது. அதனால் இந்த வாச்சியார்த்தமாக எடுத்துக்கொண்ட இங்கே ஜீவன் பிரத்யக்கா இருக்கிறான், ஈஸ்வரன் பரோட்சமாக இருக்கிறான், ரெண்டும் ஒன்றுங்கிறது பொருந்தாது. அப்புறம் சத்விதீயத்துவம். இந்த ஜீவனுக்கு தனக்கு வேற இன்னொன்று இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தன்மையானது இருக்கின்றது. திவிதீயத்துவம் 2 உள்ள தன்மை, 2ஆக இருக்கும் தன்மை. இவன் இருக்கிறான்னாக்கா நான் உடம்போட முடிஞ்சு போச்சுல்ல. அப்போ இதே மாதிரி எண்ணற்ற உடல்கள் இருக்குது, எண்ணற்ற ஜீவர்கள் இருக்கிறார்கள். அப்போ ஒரு பரிச்சின்னத்துவம்னு நம்ம பார்த்தோமே, அதே தான் பரிச்சின்னத்துவம். ஜீவன்கிற பொழுது ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு அது வரைக்கும் தான் நம்ம நான்னு சொல்கிறோம். சரீரத்துக்கு புறத்தில் எண்ணற்ற விஷயங்கள், பொருட்கள், அநேக ஜீவர்கள் இருக்கிறார்கள். அதான் அப்போ இருமைகள் பன்மையாக இருக்கக்கூடிய தன்மைங்கிறது ஜீவன் என்பதில் இருக்கின்றது. அலைகள்னு எடுத்துக்கொண்டால்
பல அலைகள், அலைகள்ங்கிறது எண்ணற்ற அலைகள் இருக்குது. சமுத்திரங்கிற பொழுது ஒரு பரந்த தன்மை இருக்குது. அதனால் அலைகள் சின்ன சின்னதாக இருக்குது, அநேகம் இருக்கின்றன. சத்விதீயத்துவங்கிறது ஜீவனிடத்தில் இருக்கிறது. சத்விதீயத்துவங்கிறது பரிச்சின்னத்துவங்கிறதா, வரையறைக்குட்பட்ட தன்மை. அப்புறம் அங்கே ஈஸ்வரன்னா அவர் யாருன்னா, அவர் பூர்ணதானா, அவர் பூர்ணமாக இருக்கிறார். காலம் தேசம் வஸ்து கடந்தவராக சர்வ உபாதான காரணமாக இருக்கிறார். சிருஷ்டி தோன்றுவதற்கு முன்னாடியும் இருந்தார், சிருஷ்டி இருக்கின்ற பொழுதும் இருக்கிறார், சிருஷ்டி போனாலும் அவர் இருப்பார். அதனால் காலம் கடந்தவரா தேசம் கடந்தவராக இருக்கிறார். ஏன்னா சிருஷ்டிங்கிறது தேசம் ஒரு பண்ணுறது தானே. எப்போ சிருஷ்டி பண்ணுறாரோ, எப்போ தேசம் வருதோ அப்போ தான் காலங்கிறது வருது. ஆனால் ஈஸ்வரங்கிற பொழுது காலாதீத்தனாக இருக்கிறார், தேசாதீத்தனாக இருக்கிறார், வஸ்துவதீத்தனாக இருக்கின்றார். அந்த பூர்ணத்துவங்கிறது இருக்கின்றது. ஆனால் ஜீவனிடத்தில் அப்படி இல்லை. ஒரு காலத்தில் தோன்றியது, இருக்கிறது, அழியக்கூடியது அப்படிங்கிறதெல்லாம் உடலை வைத்து பார்க்கிற பொழுது இருக்கின்றது. அதனால் உடம்பு வரைக்கும் அப்படின்னு முழு அர்த்தத்தை வாச்சியார்த்தமாக எடுத்துக்கொள்கிற பொழுது இந்த வேறுபாடு இருக்குது. பிரத்யக்ங்கிறதும் பரோட்சங்கிறதும், அப்புறம் சத்விதீயங்கிறதும் பூர்ணத்துவம். ஜீவன் சத்விதீயம், பலவாக பரிச்சின்னமாக வரையறைக்குட்பட்டவனாக இருக்கிறவன். அவன் பல ஜீவர்கள்ங்கிறது இருக்குது, பல உடல்கள்ங்கிறது இருக்குது. ஈஸ்வரன்னா அவர் பூர்ணமானவராக இருக்கின்றார். விருத்தியதே, இது ஒன்றுக்கொன்று முற்றிலும் வேறானது, விரோதமானது, அதனால் பொருந்தாது. ஆனால் உபனிஷத்து என்ன சொல்லுது, சாஸ்திரம் வேதம் என்ன சொல்லுது, அசின்னு ஐக்கியம் சொல்லுகின்றது. இரண்டும் ஒன்றுங்கிற ஐக்கியம் சொல்லுது. அதனால் இதெல்லாம் வாச்சியார்த்தமாக பார்க்கிற பொழுது இது ஒன்றுங்கிறது பொருந்தவே இல்லை, ஒன்றுங்கிறத சொல்லவே முடியாது. ஆனால் சாஸ்திரம் சொல்லி இருக்கே. இப்போ சாஸ்திரம் சொல்கிறது, சாஸ்திரம் பொய் சொல்லாது, தவறாக சொல்லாது, சாஸ்திரம் சொல்கிறது உண்மை. அதே சமயம் வாச்சியார்த்தமாக இப்படி பார்க்கிற பொழுது பொருந்தவே இல்லை, ஒன்றுக்கொன்று நேர் விரோதமான தன்மையுடையதாக இருக்கின்றது. மழையும் கடலும் பெருங்கடலும், ஒரு சிறு துளியும் நீர்த்திவளையும் கடலும் ஒன்றாக முடியுமான, ஒரு அலையும் கடலும் ஒன்றாக முடியுமா? ஆகாதே. அலை அல்ப காலத்தில் இருக்கக்கூடியது, அநேக அலைகள் இருக்கின்றன. கடல் சமுத்திரம் அது நிரந்தரமாக இருப்பதாக இருக்கின்றது. அந்த நிரந்தரமான சமுத்திரத்தில் அலைங்கிறது ஒரு சிறு பகுதியாக, ஒரு ஏகதேசமாக, ஒரு அல்ப காலத்தில் வந்து போகக்கூடியதாக இருக்கின்றது. எந்த விதத்திலையும் அங்கே ஐக்கியங்கிறது சொல்லவே முடியாது, ஒன்றுக்கொன்று முற்றிலும் விரோதமானது. அதனால் யதக தஸ்மாத், இவ்வாறு இருப்பதினால் லக்ஷணா பிரவர்த்ததே. அதனால் இங்கே லக்ஷணாவிருத்தி தான், லக்ஷணையின் மூலமாகத்தான் நாம் இதை சொல்ல முடியும். உபனிஷத் சொல்லியிருக்குன்னா, ஐக்கியம் சொல்லியிருக்குன்னா அது லக்ஷணையின் மூலமாக ஐக்கியத்தை சொல்லி இருக்கின்றது. அதனால் லக்ஷணாவிருத்தி அப்படின்னு பேர். மறைப்பொருளாக இன்னொரு கருத்தை வைத்து கொண்டு சொல்லி இருக்கின்றது. லக்ஷணாங்கிற பொழுது 3 லக்ஷணைக்குள்ளேயும் 3 இருக்குது. விட்ட லக்ஷணை, விடாத லக்ஷணை, விட்டு விடாத லக்ஷணை. ஜெகல் லக்ஷணா, அஜகல் லக்ஷணா, ஜெகல் லக்ஷணான்னு இருக்குது. ஜெகதி லக்ஷணா, அஜகதி லக்ஷணா, பாகத்தியாக லக்ஷணா அப்படி சொல்லலாம். ஜெகதி லக்ஷணா, அஜகதி லக்ஷணா, பாகத்தியாக லக்ஷணா. அதுலேயும் ஒன்று தான் பொருந்தும், எல்லாம் பொருந்தாது. 3ல் 1 தான் பொருந்துகின்றது. இது நமக்கு சுருக்கமாக தெரிகிற மாதிரி இருக்கணும்னா, எளிமையாக சொல்லணும்னா, நம்ம கைவழி நவநீதத்தில் ரொம்ப அழகான பாடல்கள் இருக்குது. தத்துவ விளக்க படலத்தில் 71வது பாடலிருந்து இந்த விஷயம் வருது. வடநூல் வல்லவர்கள் சொல்லும் வாச்சக பொருள் சேராமல், வாச்சியார்த்தம் சேராமல், இடராகில் அவங்க முரண்பாடு வருது அப்படின்னா பொருளாம் வண்ணம் இலக்கணை உரையால் கொள்வார். நல்ல லக்ஷணையினால் எடுத்துக்கொள்வார்கள். அதுக்கு லக்ஷணாவிருத்தின்னு பேர். லக்ஷணாவிருத்தி எடுத்துக்கொள்வார்கள். அந்த திடமான அதுவும் 3ஆச் செப்புவர். அந்த லக்ஷணையும் 3 விதமாக இருக்கின்றது. விட்டது என்றும், விடல் இலாது என்றும், விட்டு விடாதது என்றும் பேராமே. விட்ட லக்ஷணை, விடாத லக்ஷணை, விட்டு விடாத லக்ஷணை. தமிழில் சொன்னான். லக்ஷணை தமிழான்னு கேட்காங்க. விட்டு விடாத அப்படிங்கிறது தமிழா, அது தமிழ்னு. லக்ஷணைங்கிறதா லக்ஷணம்னு இருக்குது. தமிழில் இலக்கணம்னு சொல்கிறோமே, இலக்கணங்கிறது இந்த லக்ஷணங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது தான். இலக்கணம் அப்படிங்கிறது லக்ஷணங்கிறது தான். லக்ஷணங்கிறத இலக்கணம்னு ஆயிருக்கு தமிழில்.
அதனால் இலக்கை காட்டுவது, இலக்கை குறிப்பது எதுவோ இலக்கணம். அப்புறம் ஒன்றினுடைய வரையறை, இலக்கணங்கிறதே வரதானே தமிழ் இலக்கணம் அப்படின்னா என்னது, ஒன்றை வரையறைப்படுத்துகிறதா. அப்போ எது ஒன்றினுடைய லட்சணங்களாக இருக்கோ அதான் இலக்கணம். இது இப்படி இருக்குது அப்படின்னா அது வரையறை தானே. ஒன்று ஒன்றுடைய வர்ணனை, ஒன்றுடைய சொரூபங்கிறதால் லட்சணம், அதுதான் இலக்கணம். அதான் அதனுடைய இலக்கணம். மொழியினுடைய இலக்கணம் தான் மொழியினுடைய லட்சணம் அப்படிங்கிறது தான். இது மாதிரி எல்லாவற்றுக்கும் லட்சணைங்கிறது இருக்குது, இலக்கணங்கிறது இருக்கின்றது. அந்த க்ஷா இல்லைங்கிறதுனால இலக்கணம்னு ஆயிருக்கு. ரைட்டு, அது இருக்கட்டும். அதே மாதிரி லட்சியம் அப்படிங்கிறது தான் இலக்கியம்னு ஆயிருக்கு. தமிழில் இலக்கியங்கிறது என்னது, லட்சியங்கிறதா. லட்சியம், எய்ம், கோல், குறிக்கோள்னு சொல்கிறோமே லட்சியம். அந்த லட்சியம் தான் தமிழில் இலக்கியம்னு இருக்குது. லக்கியம்னாயி இலக்கியம்னு இருக்குது. இப்போ இலக்கியம்னாலே அது லட்சியத்தை குறிப்பதாக இருக்கணும். ஒரு இலக்கியம்னா அது லட்சியம் என்னது, நமக்கு புருஷார்த்தம் தான். லட்சியங்கிறது புருஷார்த்தம். அறம்பொருள் இன்பம் தர்மார்த்த காம மோட்சங்கிற புருஷார்த்தத்தை சொல்லுகின்ற நூல். அதில் ஏதோ ஒன்றை எடுத்துக்கொண்டு விரிவாக பேசுகிறது எதுவோ அதான் இலக்கியம். அதில் இலக்கியம்னா லட்சியத்தை குறிக்கிறது. மனிதனுடைய லட்சியமான தர்மார்த்த காம மோட்சங்கிறதுல ஒன்றை மையமாக வைத்துக்கொண்டு அதை பிரதானமாக இல்லை நாளையும் சொல்லலாம். இலக்கியங்கிற பொழுது நாளை மகாகாவியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லும், நாளையுமே சொல்லும். அதில் ஒன்றை மட்டும் பிரதானமாக எடுத்துக்கொண்டு சொல்கிறது இருக்கும். அப்படி எது இருக்கிறதோ அப்படி லட்சியத்தை சொல்கிறது தான் இலக்கியம். அந்த இலக்கியத்தை நல்லா சொல்லணும்னா அதுக்கு லட்சணத்தெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அதனால் இலக்கணம் இருக்கணும். சரி, அது இருக்கட்டும். அதனால் இங்கே நமக்கு அந்த தமிழில் விட்டது விடாதது, விட்டு விடாதது. இங்கே லட்சியம், இங்கே லட்சணா விருத்திங்கிறது லட்சணம் அப்படிங்கிறது குறிப்பால் உணர்த்துதல் அப்படிங்கிறது. அதனால் இங்கே அர்த்தம் வேறு. குறிப்பால் உணர்த்துதல் நேரடியாக இல்லாமல் குறிப்பு பொருள். தமிழில் சொன்னால் குறிப்பு பொருள். அது மூணாவது சொல்லலாம். விட்டது என்றும் விடலில்லாது என்றும் விடாதது, விட்டு விடாதது என்றும். இதுக்கு உதாரணம் பார்த்தோம்னா தெரியும். ஒன்றொன்றுக்கு ஒரு உதாரணம் பார்த்தா தெரியும். கங்கையில் கோஷம் என்றும், கருப்பு சேப்பு ஓடுது என்றும், தங்கிய சோயம் தேவதத்தன் என்றும் சொல்வார்கள். கங்கையில் கோஷம், கங்காயாம் கோஷக. கங்கையில் கோஷம்னா ஒரு கிராமம், சேரி கிராமம், ஒரு சின்ன கிராமம். கங்கையில் கிராமம் இருக்கிறது. கங்கையில் சேரி, உங்கள் வீடு எங்கே இருக்குண்ணா? கங்கையில் இருக்குண்ணா. கங்கையில் இருக்க முடியுமா? கங்கை கரையில் இருக்குன்னு அர்த்தம். அதனால் கங்கைங்கிற பொழுது அது விட்ட லட்சணத்துக்கு உதாரணம். விட்ட லட்சணங்கிறது ஒன்றை நேரடியாக பொருந்தாத பொழுது அந்த வார்த்தையே முழுசாக விட்டுட்டு அதற்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒன்றை எடுத்துக்கொள்ளுதல், அதை விட்ட லட்சணம். எந்த வார்த்தையை சொல்கிறோமோ அந்த வார்த்தையை நேரடியான அர்த்தம் எடுத்துக்கொண்டால் பொருந்தாது. ஆனால் கங்கையில் சேரி அப்படின்னா கங்கையில் ஒரு கிராமம் இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. கங்கைங்கிறது நதி பிரவாகம். அங்கே ஒரு வீடோ ஒரு கிராமமோ ஊரோ இருக்க முடியாது. அப்போ காசி எங்கே இருக்குனாக்கா கங்கை கரையில் இருக்கின்றது. அந்த கங்கைங்கிறத முழுக்க விட்டுட்டு கரைங்கிறத எடுத்துக்கொள்கிறோம். அதனால் கங்கையில் பாதி கரையில் பாதின்னு இருக்க முடியாது. அந்த சொன்ன வார்த்தை கங்கைங்கிறதே முழுசாக விட்டுட்டு கங்கை அந்த கரையில் கிராமம் இருக்கிற. உங்கள் வீடு எங்கே இருக்குன்னா இப்படி வாங்க, அந்த ரோட்டு மேலே இருக்கணும் சொல்கிறோம்ல, அந்த மதுரை ரோட்டு மேலே இருக்கணும். ரோட்டு மேலே எப்படி வீடு இருக்க முடியும்? வீடு இருந்தால் ரோடு இருக்க முடியாது, ரோடு இருந்தால் வீடு இருக்க முடியாது. ஆனால் ரோட்டு மேலே இருக்குன்னா முன்னாடி உள்ள சந்து பந்துகளெல்லாம் தேடி வர வேண்டியதில்லை, முன்னாடி ரோட்டு கரையிலேயே இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்னது ரோடுங்கிற அர்த்தம் பொறுக்கு எடுக்கவே முடியாது. ரோடுங்கிறத முழுசாக விட்டுட்டு அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கரையை ரோட்டு ஓரமாக இருக்கிறது என்ற அர்த்தம். ஓரமாக இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்புறம் இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னா, இந்தியா ஜெயித்து விட்டதுன்னா, இந்தியா எப்படி ஜெயிக்கும்? இந்தியாங்கிற ஒரு நிலப்பரப்பு தானே, இந்தியாங்கிற ஒரு நிலப்பரப்பு. இப்போ இந்தியா ஜெயித்து விட்டது அப்படின்னா அதை லட்சணார்த்தத்தில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இது சாஸ்திரத்தில் இருக்கிறதில்ல, நம்ம சாதாரணமாக பழக்கத்தில் இருக்கிறதே அப்படித்தான். இந்தியா ஜெயித்து விட்டதுன்னா இந்தியா ஜெயிக்கலை, இந்தியா ஜெயிக்க முடியாது. ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு நிலப்பரப்பு. உலக வரைபடத்தில் இந்தியாங்கிறது ஒரு நிலப்பரப்பு, ஒரு பூமியினுடைய ஒரு பகுதி. அது ஜடமானது, அது ஜெயிக்காது. அப்போ என்னது? இந்திய விளையாட்டு வீரர்கள் ஜெயித்து விட்டார்கள், அவ்வளோதான். இந்தியா அப்போ இந்தியாங்கிறத விட்டுட்டு அந்த கிரிக்கெட் வீரர்கள் ஜெயித்து விட்டார்கள், அதெல்லாம். அதனால் இந்தியா ஜெயிச்சதுங்கிற கூட இந்தியா ஜெயிக்கலை,
இந்தியானாக்கா இந்தியாவில் 140 கோடி பேர் இருக்கான். அத்தனை பேரும் ஜெயிச்சிட்டானே? இல்லை, 11 பேர் தான் விளையாண்டது. 11 ஆள் தான். ஆனால் சொல்கிறது என்னென்னா, இந்தியா ஜெயித்து விட்டது, பாகிஸ்தான் தோற்று விட்டது. என்ன அது ஒன்றும் பண்ணாது, அது நிலப்பரப்பு பண்ணாது. அப்போ இந்தியாங்கிற பொருளை முழுக்க விட்டு இந்திய கிரிக்கெட் அணினா இந்திய கிரிக்கெட் அணி ஜெயித்து விட்டது அப்படிங்கிறத. கிரிக்கெட் அணி ஜெயித்து விட்டது, இந்தியாவை சார்ந்த கிரிக்கெட் அணி ஜெயித்து விட்டது. அதை விட்ட லட்சணம். அதை விட்டுட்டு அந்த கிரிக்கெட் டீம் ஜெயிச்சிருச்சு, அவ்வளோதான், விட்ட லட்சணம். அதுக்கப்புறம் விடாத லட்சணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு என்னென்னா, கருப்பு சேப்பு ஓடுது என்றும் அப்படின்னு ஒரு உதாரணம். ஆமாம், ஒரு குதிரை இருக்குது, குதிரை பந்தயம் இருக்குன்னா, அப்போ குதிரை அதோட நிறத்தை வைத்து கொண்டு சொல்கிறோம்ல, அந்த கருப்பு ஓடுது சேப்பு ஓடுது அப்படின்னாக்கா, கருப்பு தானாக ஓடாது, கருப்பு குதிரை சிவப்பு குதிரை ஓடுகிறது, அந்த நிறத்தை மட்டும் வைத்து கொண்டு ஒரு அடையாளம் பண்ணுறோம். அப்போ என்னது, அதோட அந்த எந்த வார்த்தையை பயன்படுத்தணுமோ அந்த வார்த்தையோடு சேர்ந்து இன்னொன்றையும் எடுத்துக்கொள்ளணும். முதல்ல அந்த வார்த்தையே விட்டுட்டு அதோட சம்பந்தம் இருக்கக்கூடிய ஒன்றை எடுத்துக்கொள்வது விட்ட லட்சணை. முழுசாக வார்த்தையை விட்டுறோம், கங்கைங்கிறத முழுசாக விட்டுறோம், ரோடுங்கிறத விட்டுறோம், இந்தியாங்கிறத விட்டுட்டு கிரிக்கெட் அணியினர் அதை மட்டும் எடுத்துக்கொள்கிறோம். இங்கே கருப்பு ஓடுகிறது சிவப்பு ஓடுகிறது அப்படின்னாக்கா, கருப்பு குதிரை ஓடுகிறது, சிவப்பு குதிரை ஓடுகிறது. அப்போ கருப்பு நிறமுடைய குதிரை, கருப்பு மட்டும் அது நிறம், அது மட்டும் ஓட முடியாது. அப்போ அந்த கருப்புங்கிறதோட சேர்த்து குதிரை, கருப்பு குதிரை ஓடுகிறது, சிவப்பு குதிரை ஓடுகிறதுன்னு சேர்த்து நம்ம எடுத்துக்கொள்ளுகின்றோம். அது விடாத லட்சணம். அந்த வார்த்தையை விடாமல் அதோட இன்னொன்று பொருளையும் சேர்த்து எடுத்துக்கொள்வது விடாத லட்சணை. அதுக்கப்புறம் தங்கிய சோயம் தேவதத்தன் என்றும் அடுத்தது விட்டு விடாத லட்சணை. விட்டு விடாத லட்சணை என்னவாக இருக்கும், ஒரு பாதியை விட்டுட்டு ஒரு பாதியை எடுத்துக்கொள்ளும். முதல்ல முழுசாக விட்டுறது, இன்னொன்று முழுசாக எடுத்துக்கொண்டு அதோட இன்னொன்றை சேர்த்து எடுத்துக்கொள்ளுதல். இங்கே ஒரு பகுதியை விட்டுட்டு ஒரு பகுதியை எது பொருந்தாத பகுதியை விட்டு பொருந்துகின்ற பகுதியை எடுத்துக்கொள்ளுதல். அதான் சோயம் தேவதத்தக, இந்த தேவதத்தன். நம்ம பார்த்த மாதிரி மகாவிஷ்ணு ஸ்ரீராமகனா. மகாவிஷ்ணு ஸ்ரீராமராக எப்படி இருக்க முடியும்? மகாவிஷ்ணு அவர் பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கிறார், படுத்து கொண்டு இருக்கிறார். ஸ்ரீராமர் இங்கே அவதாரமாக இங்கே இருக்கிறார் அப்படின்னா, இல்லை சன்னியாசியாக இருந்த ராமர், சன்னியாசி மாதிரி இருந்த ராமர், தண்டகாரண்ய வாசியாக இருந்த ராமர் இப்போ அயோத்தியா வாசினா, இப்போ ராஜா ராமர்னா. அப்போ ராஜா ராமர் அப்படிங்கிற பொழுது அங்கே இருந்து அதே காவி வேஷ்டியோடு இல்லை, அதெல்லாம் விட்டுட்டார், மரவுரியெல்லாம் விட்டுட்டார், இந்த ஜாடியெல்லாம் எடுத்துட்டார். இப்போ நீட்டாக கட்டிங் ஷேவிங்கெல்லாம் பண்ணி ஜம்முன்னு இருக்கிறார் ராஜாவானவன. இங்கே கிரீடம்லாம் வைத்து கொண்டு அது வேறு மாதிரி இருக்கிறார், அது முழுக்க ராஜ ஆடைகள் போட்டு கொண்டு இருக்கிறார். அப்போ பொருந்தாத அந்த அம்சங்களெல்லாம் விட்டுட்டு பொருந்துகின்ற அம்சத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுதல்ங்கிறது விட்டு விடாத லட்சணம். ஒரு பாதி விட்டுட்டு ஒரு பாதியை எடுத்துக்கொள்ளு. இது பொருந்தாததை விட்டு பொருந்துவதை எடுத்துக்கொள்ளுதல். 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த தேவதத்தன் இப்போ பார்க்குறோம்னா அப்போ இருக்கிற அதே மாதிரி இருப்பாரா? தலைக்கு மேலே பாதி போயிருக்கும், அதனால் நிறம் மாறி இருக்கும். ஒன்று தலை முடி கொட்டி இருக்கும், இல்லை நிறம் மாதிரி இருக்கும், ஆள் மாறி இருப்பார், ஒல்லியாக இருந்திருப்பார், அப்போ இப்போ குண்டாக இருப்பார். நிறைய அடையாளங்கள் மாறி இருக்குது. ஆனால் மாறாத சில அடையாளங்கள் இருக்குது. மாறின அடையாளங்களெல்லாம் விட்டு மாறாத அம்சத்தை வைத்துக்கொண்டு அவனே இவன் என்று புரிந்து கொள்ளுகிறோம். அதனால் அது விட்டு விடாத லட்சணை. அதனால் என்ன சாப்பிட்டேன்னா, மாம்பழம் சாப்பிட்டேன்னா, மாம்பழம் சாப்பிட்ற பொழுது மாம்பழத்துக்குள்ளே என்ன இருக்குது? மாம்பழம்னா முழுசாக வர்ற பொழுது இல்லை கொட்டையோடு தானே வருது. கொட்டையோடு சேர்த்து சாப்பிட்டோமான்னா இல்லை, மாம்பழம் சாப்பிட்டோம்னா பழப்பகுதியை மட்டும் சாப்பிட்டோமே ஒழிய கொட்டையை விட்டுட்டேன்னு அர்த்தம். அதனால் அதுதான அர்த்தம். மாம்பழம் சாப்பிட்டேங்கிற பொழுது இல்லை மாம்பழம் கொண்டு வான்னா பழத்தை மட்டும் கொட்டையோட தோலோடு சேர்த்து தான் கொண்டு வரேன். அப்போ அதில் அர்த்தம் நம்ம பண்ணுற பொழுது எது உண்ணத்தகுந்ததோ அதை எடுத்துக்கொண்டு உண்ணத்தகாததை விட்டு விடுகிறோம். அதே மாதிரி இங்கே இந்த வாச்சியார்த்தம் பொருந்தலை, முழுக்கவே பொருந்தலை. லட்சியார்த்தம் எடுத்துக்கொள்ளணும். லட்சியார்த்தத்தில் இந்த மகா வாக்கியத்தில் எந்த லட்சியார்த்தம் பொருந்துகிறதுனா விட்டதா விடாததானா? இல்லை,
விட்டு விடாதது. முழுக்கவே ரெண்டு பொருளையும் தத்துவங்கிறதுடைய இந்த வாச்சியார்த்தத்தை முழுக்க விட்டுட்டு இன்னொரு அர்த்தத்தை எடுத்துக்கொள்கிறதுங்கிறது முடியாது. இல்லை இதோட இதையும் வைத்துக்கொண்டு அப்படியே அர்த்தம் பண்ணாலும் பொருந்தாது. எது இங்கே பொருந்தலையோ இந்த உபாதி, இங்கே ஜெகத்திரயம் சரீரத்திரயம்னா பிரபஞ்சத்திரயம் சரீரத்திரயம், அதுக்கு பெரிய வேறுபாடு. அலைக்கும் கடலுக்கும் பெரிய வேறுபாடு, அலைங்கிற வடிவத்துக்கும் கடல்கிற வடிவத்துக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது. அது பொருந்தவில்லை, அதனால் அதை விட்டுறோம். ஆனால் கடலும் தண்ணீர் அலையும் தண்ணீர் அது பொருந்துது, அது சமமாக இருக்குது. அதனால் பொருந்தாத அந்த நாம ரூபம், அந்த உபாதி, மாயா உபாதி, அவித்யா உபாதி, அதை விட்டுட்டு பொருந்துகின்ற சச்சிதானந்தங்கிறத எடுத்துக்கொள்ளுதல். அதனால் இங்கே விட்டு விடாத லட்சணங்கிறது தான் பொருந்துகின்றது. அதுக்கான பாட்டு பார்க்கலையே. பண்ணிய சோயம் என்னும் பதங்களின் வாச்சியார்த்தம் அந்நிய தேசகாலம் அவன் இவன் என்பையெல்லாம் சொன்ன இவ்விரோதம் விட்டு தொடர் இலக்கியம் விடாமல், அதனால் குறிக்கப்படுகின்ற அந்த அடிப்படையான பொருள் விடாமல் உன்னிடில் ஆராய்ந்து பார்த்தால் தேவதத்தன் ஒருவனை வெளியாக காட்டும். நல்ல விட்டு விடாத லட்சணை தான் இங்கே வாச்சியார்த்தத்துக்கு பொருந்துது, இந்த மகா வாக்கியத்துக்கு பொருந்துங்கிறதுனால அதுக்கு மட்டும் விளக்கம் கொடுக்குறார். பண்ணிய சோயம் என்னும் பதங்களின் வாச்சியார்த்தம், அந்த சோயம்ங்கிறது அந்த இந்த, அந்த சக அயம், அந்த சகனா அவன், அயம்னா இவர், அந்த இந்த தேவதத்தன். அப்போ வேற ஒரு காலத்தில் வேற ஒரு தேசத்தில் பார்த்த ஒரு தேவதத்தன்கிற மனிதன் இப்போ இந்த இடத்துல இந்த காலத்தில் நம்ம நேரடியாக கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறார்ல. அந்த இந்த காசியில் பார்த்த அதே தேவதத்தன் இங்கே ராமேஸ்வரத்தில் பார்க்குறார். இவர் காசி யாத்திரை போனார், அங்கே ஒருத்தரை பார்த்தாரு. திரும்ப இங்கே ராமேஸ்வரத்துக்கு வந்தால் அதே ஆளை திரும்ப பார்க்குறார். ஆனால் நடுவில் ரொம்ப கேப் வந்துச்சு, ஒரு 10 வருஷம் கழித்து பார்க்குறாருன்னா இங்கே வந்து பார்க்குறார். அப்படி பார்க்கிற பொழுது அந்நிய தேசம் காலம், அது வேற இடம் வேற காலம், இது வேற இடம் வேற காலம். ஆனால் அவன் இவன் அதே ஆள் தான் இங்கே வந்திருக்கிறான். அவன் இவன் என்பையெல்லாம், அவன்கிறது வேற, இவன்கிற சப்தம் வேற. அவன்னா தூரத்தில் இருக்கிறத குறிக்கிறது, இவன்னா பக்கத்தில் இருக்கிறத குறிக்கிறது. இதெல்லாம் விரோதமான சொற்கள். அந்த தேசம் அந்த காலம், இந்த தேசம் இந்த காலம், அதன் அவன் இவன், இதெல்லாம் விட்டு விட்டு சொன்ன விரோதம் விட்டு அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே நபர், மாறாத ஆள், உன்னிடில் இலக்கியம், தொடர் இலக்கியம், தொடர்ந்து மாறாமல் வந்திருக்கக்கூடிய அந்த பொருளை அதை எடுத்துக்கொண்டால் தேவதத்தன் ஒருவனை வெளியாக காட்டும். இந்த தேவதத்தன்கிற அந்த மனிதனை காட்டும். அதே மாதிரி இங்கே மகா வாக்கியத்தில் தத்துவம் எனும் பதங்கள் பிரம்மமாய் சாட்சி ஆன வஸ்துவை விடாமல், இதில் தத்துங்கிற பதத்துக்கும் ஆதாரமாக சாட்சியான ஆத்மாங்கிறது இருக்குது. துவம் பதத்திலையும் சாட்சியான ஆத்மாவானது இருக்கின்றது. அதனால் தத்துங்கிறதுல பிரம்மம், துவங்கிறதுல சாட்சி பிரத்யக்ங்கிறது தான். தத்துனாக்கா அது ஈஸ்வரன், ஈஸ்வர உபாதி, இந்த மாயா உபாதிக்கு உள்ள என்ன இருக்குது, பிரம்மங்கிறது இருக்கின்றது. இங்கே துவங்கிறதுல என்ன இருக்குது, இந்த சரீரத்திரைய உபாதிக்குள்ள சாட்சி பிரத்யக்குங்கிற ஆத்மாவானது இருக்கின்றது. அதனால் அங்கே பிரம்மம், இங்கே ஆத்மா ஆன வஸ்துவை விடாமல். பிரம்ம லட்சணம் என்னது, சத்து சித்து ஆனந்தம். ஆத்ம லட்சணம் என்னது, சத்து சித்து ஆனந்தம். அதனால் பிரம்மம் ஆத்மானு பேர் வேறையாக இருந்தாலும் அதுவும் சச்சிதானந்தம், இதுவும் சச்சிதானந்தம் தான். லட்சணம் ஒன்றா இருக்கிறதுனால லட்சண ஐக்கியத்வாத் வஸ்து ஐக்கியம். லட்சணம் ஒன்றாக இருந்தால் பொருள் ஒன்றாகத்தான் இருக்கணும். வேறு பேர் வந்து மாறி வைக்கலாம், டப்பா மாற்றி பேக்கிங் வேணால் மாற்றி பண்ணலாம், உள்ளே இருக்க பொருள் வந்து ஒன்று தான். வாச்சியார்த்தத்தை விட்டு, அதனால் சாட்சியான வஸ்துவை விடாமல் பேத வாச்சியார்த்தத்தை விட்டு நித்தமும் அது நீ ஆகும், நீ அது ஆகும் என்னும் அர்த்தமும் அகண்டம் என்றே அசிபத ஐக்கியம் காட்டும். அதனால் அகண்ட ஏகரசம் பார்த்தோமே, அகண்டார்த்தம் என்னது, நித்தமும் எப்பொழுதும் அது நீ ஆகும், நீ அது ஆகும். துவமேவ தது ததேவ துவம் அப்படிங்கிறது. பிரம்மமே நீ, நீயே பிரம்மம், பிரம்மமே ஆத்மா, ஆத்மாவே பிரம்மம் என்று அந்யோன்ய தாதாத்மியமாக அந்த அகண்ட அர்த்தத்தை அது காட்டுகின்றது. கடநீரில் மேக நீரில் கண்ட வானிரண்டும் பொய்யே குடவானும் பெரியவானும் கூடி ஒன்றாம் எப்போதும் இடமாம் பிரம்மம் சாட்சி இரண்டும் எப்போதும் ஏக்கம்.
திடமான சுவானுபூதி சிவோகம் என்று இருந்திடாயே அப்படின்னு சொல்கிறார். இப்படி அதனால் இங்கே லக்ஷணையினால் வாச்சியார்த்தம் பொருந்தாது, அதில் விரோதம் வருதுங்கிறதுனால இங்கே லட்சியார்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுகின்றார். லட்சியார்த்தம்னா என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்த ஸ்லோகம் 47 தானே, 47 தானே. சரி. மானாந்தர விரோதேது முக்கியார்த்தஸ்ய பரிக்ரஹே முக்கியார்த்தஸ்யா பரிக்ரஹே முக்கியார்த்தேனா வினா பூதே பிரதீதிர் லக்ஷணோச்யதே. மானாந்தர விரோதேது முக்கியார்த்தஸ்யா பரிக்ரஹே முக்கியார்த்தேனா வினா பூதே பிரதீதிர் லக்ஷணோச்யதே. லக்ஷணம்னா என்னங்கிறதுக்கு லக்ஷணம் சொல்கிறார். லக்ஷணாவிருத்தி அப்படிங்கிறதுக்கு லக்ஷணம்னா என்ன? மானாந்தர விரோதேது முக்கியார்த்தஸ்ய அபரிக்ரஹே முக்கியார்த்தேன அவினாபூதே பிரதீதிஹி லக்ஷணா உச்சியதே. மானாந்தர விரோதம், மானாந்தரம்னா பிரமாணாந்தரம், இன்னொரு பிரமாணத்திற்கு விரோதமாக இருக்கின்ற பொழுது மானாந்தரம். மானாந்தரம்னா பிரமாணம், மானம்ங்கிறது பிரமாணம், அந்தரம்னா வேறு பிரமாணத்திற்கு விரோதமாக இருக்கின்ற பொழுது. அச்சியார்த்தம் சொன்னாக்கா அங்கே பொருத்தமானது இருக்கணும். அதனால் ஒரு மனிதனை பார்த்து மனிதனை சிங்கம்னு சொன்னான். இப்போ அவன் சப்தத்தில் சிங்கம்னு சொல்கிறான், முன்னாடி இருக்கிறது மனுஷன். அப்போ பிரத்யக்ஷ பிரமாணத்திற்கு விரோதமாக இருக்குல்ல, அதான் மானாந்தரம். நேராக முன்னாடி இருக்கிறவன் மனிதன், அவனை பார்த்து எரும மாடுன்னா சிங்கம்னு சொன்னால் பரவாயில்ல, பாராட்டுறாருன்னா. அது பாராட்டுறது அவ்வளோ சாதாரணமாக வராது, திட்டுறது தான் வரும். அதனால் முன்னாடி ஒரு மனுஷனை பார்த்து எரும மாடுனாக்கா அப்போ என்னது பிரத்யக்ஷத்திற்கு விரோதம், பிரத்யக்ஷ பிரமாணத்திற்கு அது விரோதமாக இருக்குது. முன்னாடி இருக்கிறது மனிதன், அவனை பார்த்து எரும மாடு அப்படின்னு சொன்னாக்கா அது பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு விரோதமாக வருது. அதனால் முக்கியார்த்தஸ்ய அபரிக்ரஹே, அப்படி விரோதமாக வர்ற பொழுது முக்கியார்த்தத்தை விட்டுவிட வேண்டும், முக்கியார்த்தத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அதான் முக்கியார்த்தங்கிறது வாச்சியார்த்தம். வாச்சியார்த்தத்துக்கு இன்னொரு பேர் முக்கியார்த்தம், நேரடியான பொருள். மாடுனா அது ஒரு விலங்கு, இங்கே நேராக இருக்கிறதோ மனிதன். அதனால் மாடு என்று ஒரு மனிதனை பார்த்து சொல்கிற பொழுது அங்கே முக்கியார்த்தமானது நேரடியான பொருளானது பொருந்தவில்லை. ஏன்னா மனிதனுக்கு 2 கால் இருக்குது, மாடுனா 4 கால் இருக்கிறதா இருக்குது. மாடுனா அதுக்கு கொம்பு இருக்கும், இவனுக்கு கொம்பு இல்லை. அதுக்கு வால் இருக்கும், இவனுக்கும் வால் இல்லை. அதனால் இங்கே முக்கியார்த்தங்கிறது பொருந்தவில்லை. நேரடியாக மாடுங்கிறதுக்கு இது பொருந்தவில்லை. அதனால் அப்படி பொருந்தாத பொழுது, அப்படி முக்கியார்த்தத்தை எடுத்துக்கொள்ள முடியாத நிலைமையில், அதனால் அபரிக்கிரகை அப்படின்னா அதை எடுத்துக்கொள்ள முடியாத பொழுது அப்போ என்ன பண்ணணும்? முக்கியார்த்தேன அவினாபூதே, அந்த முக்கியார்த்தத்திற்கு விரோதம் இல்லாமல், முக்கியார்த்தம் எடுத்துக்கொள்ள முடியாதுன்னா முழுக்க முக்கியார்த்தத்தை விட்டுணுங்கிறதில்ல, அதற்கு முரண்படாத, இப்போ ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது, அந்த முக்கியார்த்தத்திலிருந்து விலகி போகாத அப்படின்னு அர்த்தம். முக்கியார்த்தம் எருமை மாடுங்கிறது தான் என் மனிதனை பார்த்து சொல்கிற பொழுது, அப்போ மாட்டுக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அம்சம் இவனிடத்தில் இருக்கின்றது, ஏதோ ஒரு குணமானது இவனிடத்தில் இருக்கின்றது. அதனால் அந்த முக்கியார்த்தத்திலிருந்து விலகி போகாமல், அதை முழுக்க அதிலிருந்து மாறி போய்விடாமல், அதோட சம்பந்தம் இருக்கிறத பிரதீதிஹி, பிற சம்பந்தம் இருக்கக்கூடிய அர்த்தத்தில் எது தோன்றுகிறதோ அதுக்கு லக்ஷணை என்று பெயர். லக்ஷணை குறிப்பு என்று பொருள், குறிப்பு பொருள் அப்படின்னு அர்த்தம். அதனால் நேரடி பொருள், குறிப்பு பொருள். அப்போ அந்த மாட்டில் இருக்கக்கூடிய அதனுடைய வீரம் கம்பீரம் இவனுக்கு இருக்கலாம். இல்லைன்னா இரவு மாடுன்னா மந்தமாக இருக்கிறது, அப்படி மந்தமான ஆளாக இருக்கலாம், மசன்னு இருக்கிறதுங்கிறாங்க. அப்படி மசன்னு இருக்கிற ஆளாக இருப்பான். அதனால் அப்படி சொல்லுகின்றோம். அப்போ அந்த முக்கியார்த்தம் மாடுங்கிறது அப்படியே முழுக்க 100% பொருந்தலை. அப்போ மாட்டினுடைய ஒரு அம்சம், ஒரு குணம்,
அதனுடைய கம்பீரமோ அல்லது வீரமோ அல்லது மந்தத்தன்மையோ அது இவனிடத்தில் இருக்கின்றது, அது பொருந்துகின்றது, அதை எடுத்துக்கொள்கிறது. அப்படி எது குறிக்கப்படுகின்றதோ அதுக்கு தான் லக்ஷணான்னு பேர். அதுக்கு தான் லக்ஷணாவிருத்தி, லட்சியார்த்தம் என்று பெயர். சொல்கிறவருடைய மனதில் ஒரு குறிப்பு இருக்குது. ஒரு மனிதனை பார்த்து ஒரு மாற்றி சொல்லுகின்ற பொழுது நேரடியாக அர்த்தமாக சொல்லாமல் வேறொரு அர்த்தம் சொல்லுகின்ற பொழுது சொல்கிறவருடைய மனதில் ஒரு குறிப்பு, ஒரு கருத்து இருக்குது. கேட்கிறவன் அதை புரிந்து கொள்ளணும். நேரடியாக வார்த்தை அர்த்தம் பொருந்தாத பொழுது இந்த அர்த்தத்தில் சொல்கிறாருன்னு கேட்பவன் லட்சியார்த்தத்தை பார்க்கணும்ல. வாச்சியார்த்தம் எப்போ பொருந்தலையோ அப்போ தான் லட்சியார்த்தத்தை எடுத்துக்கொள்ளணும். அந்த லட்சியார்த்தத்திலையும் எந்த லட்சியார்த்தத்தை எடுத்துக்கொள்கிறதுன்னா அது இருக்குது. அதில் விட்ட லட்சணையா விடாத லட்சணையா விடாத லட்சணையா அது ஆராய்ச்சி பண்ணணும். நம்ம சாதாரணமாக இவ்வளோ தூரம் உட்காந்து யோசிக்கிறது இல்லை. அதனால் நமக்கு அனுபவத்தில் இருக்கிறதுனால புரிந்து கொள்ளுகிறோம். நல்ல மாடு அப்படின்னு சொன்னாக்க அங்கே விட்ட லட்சணை பொருந்துமானா மாடுங்கிறத முழுக்க விட்டுட்டு வேற ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. மாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது மாட்டு சம்மந்தமான வேற ஒன்றை எடுத்துக்கொள்ள முடியாது மனிதனை பார்த்து சொல்கிற பொழுது. இல்லை மாடுங்கிறதையும் வைத்து கொண்டு கூடுதலாக ஒன்றை சேர்க்க முடியுமானா அப்படியும் சேர்க்க முடியாது. அப்போ என்னது, ஏதோ ஒரு குணமானது இருக்குது, எது பொருந்தாதோ அதெல்லாம் விட்டு பொருந்துகின்றதை மட்டும் எடுத்துக்கொள்கிறதுங்கிறது அதுதான் அந்த இடத்துல அந்த லட்சியார்த்தத்தில் அதுதான் பொருந்துகின்றது. இங்கே மகா வாக்கியத்தில் என்ன பொருந்து, இந்த லட்சியார்த்தங்கிறதுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். நேரடியாக வாச்சியார்த்தம் பொருந்தாத பொழுது அதோட சம்பந்தமுடைய அதற்கு பொருத்தமான அதோடு முரண்படாத லட்சியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே மகா வாக்கியத்தில் எந்த லட்சியமானது பொருந்துகின்றது, எந்த லட்சியார்த்தமானது பொருந்துகின்றதுன்னா அதை அடுத்த பாட்டில் சொல்கிறார். 48 தத்துவமஸ்யாதி வாக்கியேஷு லக்ஷணா பாகலக்ஷணா சோயமித்யாதி வாக்கியஸ்த பதயோரிவ நாபரா தத்துவமஸ்யாதி வாக்கியேஷு லக்ஷணா பாகலக்ஷணா சோயமித்யாதி வாக்கியஸ்த பதயோரிவ நாபரா. தத்துவமஸ்யாது வாக்கியேஷு, தத்துவமசி முதலான மகா வாக்கியங்களில் அதெல்லாம் சாஸ்திரம் சொல்ல அயமாத்மா பிரம்ம இப்படியெல்லாம் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லுகின்ற தத்துவமசி முதலான எல்லா வாக்கியங்களிலும் சோயம் இத்தியாதி வாக்கியஸ்த பதயோகோ இவ உதாரணமாக எடுத்துக்கொண்டு சொல்கிறார். சோயம் தேவதத்தக அதான் நமக்கு சம்பிரதாயமான உதாரணம். அதனால் அதை சோயோர் இவ சோயம் இத்தியாதின்னு சொல்லிட்டார். இப்போ சோயம் இத்தியாதினாக்கா சக அயம், அதான் சோயம். சக அயம்னா அவனே இவன் என்பது முதலான வாக்கியங்கள் அவனே இவன் என்று ஒரு சில பொருத்தமான அம்சங்களை வைத்துக்கொண்டு பார்க்கிறான். இப்போ 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருட்டோ கொலையோ நடக்குது. 20 வருஷத்துக்கு அப்புறம் அவன் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறான். அப்படிலாம் நடக்குது. உடனடியாக தடயங்களை வைத்துக்கொண்டு தேடி கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் 20 வருஷத்துக்கு பிறகு இவன் அந்த குற்றவாளின்னு கண்டுபிடிச்சி கைது பண்ணி இருக்கிறது இருக்குது. பெரிய கொலைகாரன். இப்போ 20 வருஷத்தில் எவ்வளோ மாறி போயிருப்பானே, 20 வருஷத்தில் அப்படியே இருப்பானா? எல்லா மாற்றங்கள் உடல் ரீதியான மாற்றம் இருக்குது. அவனே மாறு வேஷத்துலாம் தலைமறைவாக இருந்த ஆள். அப்புறம் 20 வருஷத்தில் இயற்கையாகவே மாறுபாடு வந்திருக்கும். ஆனால் அதையும் மீறி ஒரு சம்பந்தத்தை கண்டுபிடிச்சு அவனே இவன் அப்படின்னு நிரூபணம் பண்ணுறான்ல. அப்போ என்னது, அந்த குற்றவாளி 20 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணானே அந்த கொலைக்கு நடத்த காரணமாக இருந்த குற்றவாளி இவன் தான். அப்போ எந்த சாமியம் இருக்குது, அதற்கான ஆதாரங்களில் சாமியம் வைத்து கொண்டு தான் அவனே இவன்னு நிரூபணம் பண்ணி தண்டனைங்கிறது வருகின்றது. அப்போ என்னது, அவனே இவன்கிற பொழுது எதெல்லாம் பொருந்தாததோ அதை விட்டு எது பொருந்துகின்றதோ அதை வைத்து கொண்டு அது நிர்ணயிக்கப்படுகின்றது. அதே தான் இங்கே தத்துவமசி வாக்கியத்திலையும் இந்த விட்டது விடாததுங்கிறது இல்லாமல் விட்டு விடாதது, சோயம் தேவதத்தகங்கிற உதாரணத்தில் இருக்கிற மாதிரி விட்டு விடாததுங்கிற அந்த பதத்தை போல சோயம் இத்தியாதி வாக்கியஸ்த பதையோரிவ, சோயம் தேவதத்தகங்கிற உதாரணத்தில் இருக்கக்கூடிய அந்த விட்டுவிடாத லட்சியம் அந்த பதங்களினுடைய அர்த்தத்தை போல.
என்னது பாக லக்ஷணா, லக்ஷணா பாக லக்ஷணா. அதனால் இங்கே லக்ஷணைங்கிறது பாக லக்ஷணை. பாக லக்ஷணைனா பாக தியாக லக்ஷணை. ஒரு பாகம் எது பொருந்துதோ அந்த பாகத்தை வைத்துக்கொண்டு பொருந்தாத பாகத்தை விட்டு விடுதல் என்பது. பதயோகோ இவ ந அபரா. வேறு எதுவும் இங்கே பொருந்தாது. அதனால் வாச்சியார்த்தமும் பொருந்தாது, விட்ட லக்ஷணையும் பொருந்தாது, விடாத லட்சணையும் பொருந்தாது, விட்டு விடாத லட்சணை மட்டும்தான் இங்கே பொருந்துகின்றது. அதனால் அப்படி தான் அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த விட்ட லட்சணை விடாத லட்சணையெல்லாம் பொருந்தாது ஏங்கிறதுக்கு அட்வான்ஸ்டான வேதாந்த டெக்ஸ்ட்டில் விரிவான விளக்கம் இருக்கும். இதுக்கு மேலே வேறு நூல்களில் பொருத்தி வச்சா ஏன் அப்படி அர்த்தம் எடுத்துக்கொண்டா என்னங்கிறதுக்கு எடுத்துக்கொண்டா என்னெல்லாம் தோஷம் வருதுங்கிறத பற்றியெல்லாம் அட்வான்ஸ்டாக இதுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய டெஸ்ட்டில் அதெல்லாம் ரொம்ப விரிவாக ஆராய்ச்சி பண்ணுவாங்க. எங்கள் ஆச்சாரியர் அதெல்லாம் சொல்லலை. இங்கே விட்டு விடாத லட்சணை மட்டும்தான் பொருந்துகிறதுன்னு சுருக்கமாக சொல்லிட்டார். ஏன் விட்ட லட்சணை பொருந்தாது, ஏன் விடாத லட்சணை பொருந்தாதுங்கிறத நம்மளாக ஹோம்ஒர்க் பண்ணணும். அதனால் வீட்டில் உட்காந்து அதை யோசிக்கணும். அதை பற்றி யோசித்து விரிவாக சொல்லக்கூடிய மற்ற கிரந்தங்கள், வேறு கிரந்தங்கள்லாம் நூல்கள்லாம் இருக்கின்றன. அது சொல்கிறதுனால என்னெல்லாம் தோஷம் வரும்னு. ஏன்னா இதுதான் நமக்கு சித்தாந்தத்தை நிர்ணயம் பண்ணுறது. அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம்னா அத்வைத்த சித்தாந்தத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த மகா வாக்கியம் தான். மற்ற வாக்கியங்கள்லாம் துவைத்தத்தை ஈஸ்வர ஸ்வரூபத்தை சொல்ல வாக்கியம் இருக்குது, ஜீவஸ்வரூபம் சொல்லக்கூடிய வாக்கியங்கள்லாம் இருக்குது. ஆனால் ரெண்டும் ஒன்று அப்படிங்கிற வரப்பொழுது தான் அத்வைத சித்தாந்தம் வருது. அப்போ அத்வைத சித்தாந்தத்துக்கு பிரமாணமாக இருக்கக்கூடிய வாக்கியம் இதுதான். இந்த இப்படி இருக்கக்கூடிய வாக்கியம் குறைவு தான். ஒரு உபனிஷத்தில் ஒன்றோ ரெண்டோ இருக்கும். மற்ற வாக்கியம் எல்லாம் துவைதத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கர்மகாண்டம் முழுக்க துவைதத்தை தான் சொல்லுது. வேறு லோகத்துக்கு போகிறது, தேவனாகிறது, தேவருடைய மகிமையெல்லாம் சொல்கிறது, இவனுடைய இதெல்லாம் சொல்கிறதுங்கிறது கர்மகாண்டம் முழுக்க துவைதத்தை சொல்லக்கூடியது தான். உபனிஷத்துக்களில் வந்தாலுமே உபாசனையை பற்றி சொல்கிற பொழுது அங்கே துவைத்தம் சொல்லுகின்றது. அதனால் மற்ற வாக்கியங்களை விட இந்த மகா வாக்கியம் தான் அத்வைதத்துக்கான ஆதாரமான வாக்கியம். அது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அப்போ இதற்கு எப்படி அர்த்தம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. துவைத்திகள் இதற்கு துவைத்த பரமாக அர்த்தம் கொடுக்குறாங்க, விசிஷ்டாத்வைதிகள் அர்த்தம் கொடுக்குறார்கள். இப்போ சரியான அர்த்தம் இதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிற நம்ம அத்வைதமாக சொல்கிறத அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ ஏன் எப்படி சொல்கிறோங்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமானது. வாச்சியார்த்தமாக சொல்ல முடியாது, விட்ட லட்சணை கிடையாது, விடாத லட்சணை கிடையாது. விட்டு விடாத லட்சணையில் மட்டுமே பொருத்தங்கிறது, ஐக்கியங்கிறது வரும். அதனால் முக்கியமான விஷயம், முக்கியமான ஒரு விசாரம். இதுதான் சித்தாந்தத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய விஷயம். இப்படி சொல்லி ஆகவே முடிச்சிட்டார். அதனால் இந்த வாக்கியார்த்த விசாரங்கிறது முடியுது. இந்த தத்துவமசிங்கிற மகா வாக்கியத்தில் வாச்சியார்த்தமாக அர்த்தம் எடுத்துக்கொள்ளாமல் பாகத்தியாக லட்சணையாக அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் சாஸ்திரம் உபனிஷத்தானது ஐக்கியத்தை சொல்லுகின்றது அப்படின்னு சொல்லி, ஆகவே அகம் பிரம்ம என்று நீர் பாகத்தியாக லட்சணையின் மூலமாக இந்த மகா வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் 49லிருந்து 53வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த சாதனத்தையும் பலனையும் சொல்கிறார். இந்த ஞானம் வேதாந்த சாஸ்திர விசாரம் பண்ணுறதுக்கு அதுக்கான சாதனம் ஸ்ரவணம் மனனம் என்பதையும், இந்த ஞான ஸ்ரவணம் மனனம் பண்ணி இதனால் இந்த ஞானம் அத்வைத ஞானமானது ஏற்பட்டால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்பதையும் சொல்லுகின்றார். அதை அடுத்த வகுப்பில் நாளை காலை பார்ப்போம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शान्ति शान्ति शान्तिः. हरि ओम.